real-time stock ticker app that could trace our company-oda stock details like latest price, return on equity, in the industry, return on assets, etc. Exciting, right? So in the app, Rustla எப்படி build பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். Let's get right into it. Hello techies, learn Rust by building real-time project series number 5 with real-time stock ticker app in Rust. இந்த வீடியோட blueprint first ஒரு free stock market API which is open Vantage பத்தியும், second இந்த API ல நம்ம யூஸ் பண்ண போற endpoints பத்தியும், third visual codeல இதை எப்படி implement பண்றோம்ன்றத பார்க்க போறோம். Open Vantage API. So Open Vantageன்றது ஒரு free stock market API. இந்த API யோட free versionல per dayக்கு 25 calls தான் allow பண்றாங்க. நீங்க இங்க பார்க்குற இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா it will ask few information. It's very simple. இந்த information கொடுத்தீங்கன்னா you'll be given a free API key. Endpoints being used. இந்த Open Vantage API ல நம்ம ரெண்டு endpoints யூஸ் பண்றோம். ஒன்னு global code, இன்னொன்னு overview அப்படின்றது. Global code API ல இந்த code endpointல இருந்து தான் நம்ம ஸ்டாக்கோட latest price information get பண்ண போறோம். ஸோ நீங்க இங்க பார்க்குற இந்த API போஸ்ட்மேன்ல நீங்க இந்த API கொடுத்துட்டு எந்த ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் பிளஸ் நீங்க ஆல்ரெடி அக்வயர் பண்ண உங்களோட API கீயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a get request. The same for overview API as well. ஸோ நீங்க இங்க பார்க்குற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் overview and உங்களோட எந்த கம்பெனி ஸ்டாக் டீடைல் உங்களுக்கு வேணுமோ as well API கீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற JSON ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட அந்த ஸ்டாக்கோட எல்லா ஸ்டாக் மெட்ரிக் இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு கொடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போஸ்ட்மேன்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவர்வியூ கூகுளோட ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கேன் நான். இங்கே பார்க்குற மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா பேராமீட்டர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெட்ஸ் see how we can implement this in VS Code. ஸோ ஃபர்ஸ்ட் கார்கோ நியூ உங்களோட ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ரஸ்ட் ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிட்டு லெட்ஸ் சேஞ்ச் த ஒர்க்கிங் டைரக்டரி டு ஸ்டாக் டிக்கர் ஆப். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே நமக்கு 4 டிபெண்டன்சிஸ் தேவை. ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் மாடல் which is used for HTTP request and response. செகண்ட் Tokio மாடல், ஏன்னா நம்ம இங்கே எழுத போகிற மெயின் ஃபங்க்ஷனே complete asynchronous programming தான் இருக்க போகுது. Third, Serde JSON which is used for JSON deserialization purpose. Finally, Prettytable ஒரு மாடல் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைனல் அவுட்புட்டை ஒரு டேபிள் ஃபார்மேட்ல டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ நம்ம மெயின் ஃபைலில் கோட் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மாடியூல்ஸ் எல்லாம் ஹேஷ் இன்க்ளூட் C++ நம்ம எப்படி எழுதுறோமோ அது மாதிரி இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம் யூசிங் யூஸ் கமாண்ட். ஸோ யூஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு request மாடியூல்ல error மாடியூல் வேணும். தென் use Serde deserialize then use Prettytable table row cell then we might need row alone. okay இங்க நமக்கு 3 ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. இங்க global code API யோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா it's an object. global code again inside an object இருக்கு. so it's a nested response. so நமக்கும் ஒரு nested structure தேவை. so first global code response என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதிக்க போறோம் which will have global code as a nested structure. global codeல price என்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இங்கே query பண்ண போறோம். then overview என்ற ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு அதில் நமக்கு எந்தெந்த ஸ்டாக் மெட்ரிக் தேவையோ அந்த மெட்ரிக் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். so first deserialize struct global code response Serde rename equal to global code equal to global code என்ற structure. ஸோ இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா இந்த attribute is used to map the deserialization. ஸோ நமக்கு வர்ற அந்த JSON அவுட்புட்டில் இந்த ஃபார்மேட்டில் டேட்டா இல்லைனா பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் கோனா டு பி ஆட்டோமேட்டிக்கலி deserialized to this particular structure. செகண்ட் இங்கே இருக்கிற attribute என்னன்னு சொன்னால் JSON ரெஸ்பான்ஸில் வர்ற ஸ்ட்ரிங் வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட மேட்ச் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குளோபல் கோட்ன்ற மெம்பர் வேரியபிளுக்கு அந்த டீசீரியலைசேஷன் மேப்பிங் நடக்கும். தென் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஐ வில் காப்பி பேஸ்ட் ஆல் திஸ் ஜஸ்ட் டு சேவ் டைம். ஸ்ட்ரக்ட் குளோபல் கோட். ஸோ இங்கே நமக்கு குளோபல் கோட் இல்லை, நமக்கு ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த 5 ப்ரைஸ்ன்ற இந்த ஸ்ட்ரிங் தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஸோ 05. ஸோ தென் வி வில் ஹாவ் அ parameter price which will be string. okay so next நம்ம overview structure எழுதிக்கலாம். so struct overview இங்கேயும் again இந்த attribute எல்லாத்தையும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். so for simplicityக்காக உங்களுக்கு நான் அதனோட அந்த எக்ஸாக்ட் ரெஸ்பான்ஸில் வர எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் இங்கே காப்பி பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் தான் நம்ம அந்த API JSON ரெஸ்பான்ஸில் இருந்து நம்ம இங்கே மேப் பண்ண போகிறோம். என்னென்னா சிம்பிள், இண்டஸ்ட்ரி, PE ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி TTM, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் TTM. ஸோ இது எல்லாத்துக்குமே அதனோட வேரியபிள்ஸ் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ நம்ம மெயின் ஃபங்க்ஷன் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ async and
function main. இதனோட return type என்னவா இருக்க போகுதுன்னா result either okay, இது வந்து ஒரு empty tuple, இல்லாட்டினா error type-ஆ இருக்க போகுது. First, எந்த கம்பெனியோட ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணுன்றது, ஸோ விச் இஸ் கோனா டு பி கூகுள் ஹியர். தென் ஏபிஐ கீ, ஸோ நீங்கள் எஸ்டிடி சிஸ் வேரியபிள் யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கலாம். என்விரான்மெண்ட் வேரியபிள் ஏபிஐ கீன்ற ஒரு வேல்யூ சேவ் பண்ணி நீங்கள் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஏபிஐ கீ இல்லைன்னா யூ ஹேவ் டு display error message saying environment variable not found. Okay, then let global quote URL equal to, so global quote URL நம்ம formulate பண்ணிக்கலாம். So இந்த URL is going to be formatted with API key and symbol. So format in the URL, இங்க we have to give our symbol and API key. Then the same for overview URL, format in the URL. இந்த ரிக்வெஸ்ட் மாடியூலில் இருக்கிற கெட் ரிக்வெஸ்ட் ஆர் கெட் மெத்தட் கால் பண்ணி அதனோட ரெஸ்பான்ஸை நம்ம அக்வயர் பண்ண போகிறோம். ஸோ லெட் குளோபல் கோட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் கெட் ஆம்பர்சன். ரெஃபரன்ஸை நம்ம பாஸ் பண்ணணும் இந்த யூஆர்எல், குளோபல் கோட் யூஆர்எல். ஸோ இட்ஸ் கோனா டு பி அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். ஸோ அவாய்ட் கொஷின் மார்க் அண்ட் ஜேசான். எந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரக்சரோட டைப்பை இங்கே கொடுத்துடலாம். அண்ட் தென் அவாய்ட். The same for overview response as well. So it's going to be overview response equal to overview URL. It's going to be overview structure name. So now we want this in a table format. So let mute table equal to table new. In the table ku nama header information add பண்ணிக்கலாம், like stock information, detail, etc. So table, add row of, so inside square brackets, so stock name, industry, P ratio, return on equity, ROE. If you want, you can display some other informations as well. Then let price equal to global quote response la irundhu we will get a global quote struct. அங்கே இருக்கிற ப்ரைஸ் தான் நமக்கு இங்கே ப்ரைஸ் இன்ஃபர்மேஷனை கிடைக்க போகுது. தென் அந்த ரிமைனிங் ஸ்டாக் மெட்ரிக் எல்லாத்தையுமே நம்ம டேரெக்டாகவே டேபிள் ஆட் பண்ணிடலாம். ஸோ டேபிள் டாட் ஆட் ரோ, லெட்ஸ் ஆட் அ நியூ ரோ ஹியர். ஸோ நியூ, இங்கே எல்லா செல்ஸையும் நம்ம வெக்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெக்டர் ஆஃப் செல் நியூ. ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டாக் சிம்பிள் என்னன்றது வேணும். ஸோ ஸ்டாக் சிம்பிள் இஸ் கோனா டு பி, ஸோ ஒரு கரெக்ஷன் இங்கே நம்ம ப்ரைஸை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ லெட்ஸ் add price. Okay, so first it's going to be stock name. So overview response வந்து நம்ம அதை கொடுக்கலாம். Overview response which will be symbol. Then second is going to be industry. அதையும் நம்ம overview responseல இருந்து கெட் பண்ணலாம். industry, உங்களோட string கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் மெம்பரோட செக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸை நம்ம global quote responseல இருந்து கொடுக்க போகிறோம், which we had already acquired at the variable called price. Then மிச்ச 3 இன்ஃபர்மேஷனையும் நம்ம overview responseல இருந்து கெட் பண்ணிடலாம். So for simplicity, I will copy paste this. So here it's gonna to be P ratio, RO, return on equity, return on assets. Then we will be asking the table to print STD. So எல்லாம் ஃபைன் அண்ட் ஓகேவா இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஓகே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே செமிகோலன் இருக்கக்கூடாது. ஸோ இவ்வளோதான் நம்மளோட ஹோல் ப்ரோக்ராமே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு கார்கோ பில் கமாண்ட். ஓகே, select a version. Okay, let's try. So இங்கே நம்ம கொடுத்துருக்கிற இந்த Prettytable version ப்ராப்பராக மேட்ச் ஆகலைன்னு சொல்றது நம்ம அதை சஜஸ்ட் பண்ணுற வெர்ஷனே கொடுத்து பார்க்கலாம். ஸோ Prettytable, this one. Okay, so let's try to solve one by one. Async main function நம்ம டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி அதோட attribute ஆட் பண்ணணும், அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். So main, then ஸோ நம்ம ஃபேஸ் பண்ண எரர்ஸ்க்கு ரீசன் என்னன்னா நம்ம Serde மாடியூல ஆட் பண்ணிருந்தோம், பட் எக்ஸ்பிளிசிட்டா டிரைவ் ஃபீச்சர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இதை நம்ம பில்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணா நம்ம அவுட் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஃபைனலி ஸோ ஹியர் வி கோ. இங்க நீங்க பாக்குறது கூகுள் ஸ்டாக்கோட ஸ்டாக் இன்ஃபர்மேஷன், where this belongs to this industry, and the current price $154.09, and the P/E ratio, ROE, and the return on assets. So if you want to build tic-tac-toe game interest, there you go. In the code check, have fun, keep coding. I'll meet you soon. Take care, bye.